ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, நம்ம எந்த லெவலில் வந்து சிஇபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் இன்னைக்கு எஃப்ஐ டேட்டா என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டாவே நம்ம ஓவராலாக அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நேத்தோட அனலைசிஸை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோமோ, ஆக்சுவலாக வந்து நேற்று அனலைசிஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸும் இதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட் இன்னைக்கு எந்த லெவல் போய் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா எந்த லெவலுக்கு வந்து நம்மளோட அனாலிசிஸ் ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். நம்ம கரெக்டா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா நம்மளால அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொன்னேன். நேத்து வீடியோலயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நடக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்ல ஒரு ஹை, லோ, எகெயின் ஒரு ஹை, லோ, எகெயின் ஹைல இருந்து லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் திருப்பி புல் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்ப எக்ஸாக்ட்டா நான் வரையறேன் பாருங்க. ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. சரிங்களா? இப்ப இந்த லோ வந்துச்சுல்ல, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் கிளியராவே வரைஞ்சு ட்ரெண்ட் லைன்லயே போட்டு காமிக்கிறேன். பாருங்க. ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் இந்த இடத்துல லோ உடைச்சது. சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல உடைச்சது. ஓகேங்களா? இங்க இருந்து ரீடெஸ்ட் நடந்திருக்கு பாருங்க. ஸோ ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்புது. சரிங்களா? இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இதை சொல்றேன். எப்பவுமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை, லோ வந்து ரீடெஸ்ட் நடந்து இப்ப திரும்புது. சரிங்களா? அதே நேரத்துல நம்ம வந்து இருங்க, நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஜூம் அவுட் பண்றேன். ஓவராலா நம்ம எந்த இடத்துல இப்ப சப்போர்ட்ல நிக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த இடம் நம்ம வந்து அனலைசிஸ்ல சொல்லியிருந்தோம் சப்போர்ட்னு. சப்போர்ட் பாயிண்ட், எகெயின் சப்போர்ட். இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறப்ப நமக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் தான். சரிங்களா? அப்போ வந்து 21,500 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த சப்போர்ட் உடைச்சா மட்டுமே தான் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி செல்லிங் ப்ரெஷர் வர்றப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடம், அதாவது 21,500 இந்த லெவல் உடைச்சு கீழே இறங்குச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், 21,330 இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன் பிட்வீன்ல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த 21,421 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் புல் பேக் கொடுத்து திருப்பி இறங்குச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நேற்று நம்ம அனலைசிஸ்லயும் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா இப்ப அனலைஸ் பண்ணலாம். நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை இன்னைய டேவோட லோவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை இன்னைய டேவோட ஹைக்கு மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் வந்து நமக்கு 21,540ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் 21,500 லெவலை உடைச்சு கீழே இறங்குச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த 21,400 ரீஜன். சரியா? இதை நம்ம வந்து ஒரு டாட்டர் லைன்ல கூட வரைஞ்சிக்கலாம். நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு டாட்டர் லைன்ல வரைகிறேன். மார்க்கெட் சப்போஸ் பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கினா கூட இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து ரிவர்ஸ் அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ரீஜன் வந்து இந்த 21,340 ரீஜன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து எதுக்காக இந்த லைனை நம்ம மார்க் பண்றோம்னா, ப்ரீவியஸா நடந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பேலன்ஸா வச்சுட்டு தான் நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி, அப்படி இல்லை நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன மாதிரி கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் எகெயின் வந்து 21,700 வரைக்கும். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற பட்சத்தில் அப்போ இன்னைக்கு வந்த அந்த 21,740 ரீஜன் வரைக்கும், சாரி 21,220 அந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸா எங்க எடுக்கும்னா இந்த 21,740.
சாரி 750 ரீஜியன் சரிங்களா? ஸோ இந்த இடம் பாருங்க ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இப்போ இங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21,750 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? இது ஜஸ்ட் டே கேண்டில் வச்சு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டே கேண்டில் பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு மார்க்கெட் கரெக்டான ஒரு சப்போர்ட் ரீஜன்ல தான் இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் உடைக்கிற பட்சத்தில் மட்டுமே அடுத்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க இருந்து சப்போர்ட் ரீஜனா எடுத்து மார்க்கெட் மேல மூவ் ஆச்சுன்னா ஃபர்தரா நமக்கு 21,700 வரைக்கும் இது உடைச்சா அடுத்து இன்னையோட ஹை அதுவும் உடைக்கிற பட்சத்துல அடுத்து 21,750 வரைக்கும் மேல ஏற வாய்ப்பு உண்டு சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க மொமெண்டம் நமக்கு காமிச்சிருக்கிறது சரிங்களா? சரி அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியோட பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நீங்க வந்து பேங்க் நிஃப்டி டே கண்டில பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம லாஸ்ட் அனலிசிஸ்லேயே பார்த்தப்ப ஒரு ஹையாவும் இந்த இடம் லோ எகெயின் ஹை போயிட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,900 ரீஜனில் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? இதுக்கு கீழேயும் உடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 46,600 ரீஜனு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை ஒரு ரீடெஸ்ட்டோ நடந்துட்டு டவுன் ஆகுறப்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நேற்று அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பெரிய கேண்டில் இருந்து இல்லை நேற்று செல்லிங் ஆனது இந்த கேண்டில் 50% வரைக்கும் மேலே ஏறிட்டு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 60 to 70% வரைக்கும் ஹை போயிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் நமக்கு காமிச்சிருக்கு சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளார இன்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி நம்ம பேங்க் நிஃப்டி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா? ஸோ நான் வச்சிருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் சப்போர்ட் பாயிண்ட்டு. இதுக்குள்ளார நடந்துட்டு இருக்க பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோல இப்போ இந்த இடம் உடைச்சிருக்கு சரிங்களா? 1 ஹவர்ல. ஸோ இந்த 1 ஹவர்ல கண்டினியூஷன் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 46,900 ரீஜன் சரிங்களா? இந்த இடம் இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் லெவல் இறந்துட்டு இப்படி திரும்பி இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி இறங்குச்சுன்னா நமக்கு வந்து 46,500 எல்லாம் அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? அப்படி இல்லை நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கலாம்னா மார்க்கோட டாமினேஷன் அதிகமாக இருந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளாரே பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி பிளாக் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட்டோட ரீஜன் வந்து இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குல்ல இந்த லெவல். ஸோ ஹை வந்தால் கூட நமக்கு 47,500 ரீஜன் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள இருந்து இன்னைய டேவோட லோ 47,100. ஸோ இன்னும் கொஞ்சம் செல்லிங் அதிகமானா கூட நம்ம ரவுண்ட் நம்பரா 47,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 47,000ல இருந்து 47,500க்குள்ள கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் சரிங்களா? ஏன்னா எக்ஸ்பைரி டே. ஸோ செல்லர்ஸோட டாமினேஷன் வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த ரேஞ்சில் சரிங்களா? ஸோ கண்டினியூவா இன்னைக்கு மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நம்ம நிப்டியில் வரைஞ்ச மாதிரியே டாட்டர் லைனில் வரைஞ்சிடலாம் 46,900யும் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு நம்ம பார்க்குறப்ப 46,500 ரீஜனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் சரிங்களா? சரி அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 47,500 ரீஜனு. இதுக்கு மேலே உடைச்சு மேலே ஏறப்ப மட்டுமே நம்ம வந்து இந்த டேவோட ஹையான 48,000 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நோட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் சரிங்களா? இப்போ எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஸ் எந்த அளவுக்கு நமக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு. எஃப்ஐ வந்து இன்னைக்கு 9th Jan வந்து பார்த்தீங்கன்னா 990 அதாவது ஆல்மோஸ்ட் 1000 கோடிக்கு வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. டிஎஸ் வந்து 100 கோடிக்கு பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ வந்து செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. எஃப்ஐஸும் வந்து நமக்கு என்ன செல்லிங்ல இருக்காங்க சரிங்களா? ஸோ நாளைக்கு எப்படி கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அடுத்த
மொமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்ன மாதிரியான மொமெண்டம்ல நிஃப்டி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 11th ஜன் அதோட எக்ஸ்பைரி. இப்போ கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி தான் வச்சிருக்கேன். சரிங்களா? இதுல பாருங்க, நமக்கு இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது அட் த மணில பார்த்தீங்கன்னா 21,550. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்து 21,600ல இருக்கு. அடுத்து 21,650, 700, 750. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓஐல சேஞ்ச் ஆயிருக்கு டேட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூவாகவே இருக்கு எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்ல. ஸோ இப்போ இது என்ன டாமினேட் பண்ணுது, நமக்கு வந்து ஹையர் லெவல்ல போறப்ப செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணுது. நல்லா பாருங்க 21,600ல 1,80,000, 650ல வந்து 1,00,000, அடுத்து 700ல வந்து 2,00,000 இருக்கு. திருப்பி இதே வந்து 21,750ல 1,00,000மும் 21,800ல வந்து 1,50,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன மாதிரியான கிளாரிட்டி கிடைக்குதுன்னா, செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறத காமிக்குது. சரியா? அப்படியே சப்போர்ட் பார்த்துடலாம். சப்போர்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து 21,500 ரீஜன் தான். சரிங்களா? அதுதான் 1,00,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, கம்பேர் டூ கால் சைடு, புட் சைடுல பாருங்களேன், எந்த இடத்துலயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1,00,000 ரீச் பண்ற நியர்பைல இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 21,400. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன்ல பார்த்தது வந்து 21,420 வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ங்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ற லெவல் பார்த்தீங்கன்னா 21,400 ரீஜன்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,500. இது வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணதும் பிளஸ் ஆப்ஷன் செயினும் அதுதான் காமிக்குது. அதே நேரத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா, எவரி 50 பாயிண்ட்ஸுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நமக்கு இண்டிகேஷன் வந்து செல்லிங் சைடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் காமிக்குது. சரிங்களா? நேத்தும் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து செல்லிங்ல தான் முடிவாயிருக்கு. எஃப்ஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்லிங்ல இருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து செக்டார் டேட்டா பார்த்துடலாம். செக்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 0.5% வரைக்கும் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் 0.5 பிளஸ்ல இருக்கு. மெட்டல் 0.7, ஃபார்மா 1% ஆல்மோஸ்ட், ஆட்டோவும் 1%. சரிங்களா? ரியாலிட்டி செக்டார் 2% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. மற்றபடி எனர்ஜி, இன்ஃப்ரா, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே 0.1லேருந்து 0.5% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஹெவியா செல்லிங்ல போனது பார்த்தீங்கன்னா, மீடியா செக்டார் வந்து செல்லிங்ல போயிருக்கு. நேத்து வந்து எல்லா செக்டாரும் டவுன்ல இருந்தப்ப, மீடியா செக்டார் மட்டும் ஆல்மோஸ்ட் அதாவது 0ல க்ளோஸ் ஆயிருந்தது. நெகட்டிவ்ல போகாம, இன்னைக்கு வந்து செல்லிங் பிரஷர் வந்து மீடியா செக்டார்ல தான் அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8 மணிக்கு. சரிங்களா? குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ல இந்நேரம் நாஸ்டாக்கும், எஸ்&பியும் ஓப்பன் ஆயிருக்கும். எந்த லெவல்ல ஓப்பன் ஆயிருக்குங்கிறத ஜஸ்ட் பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.6% டவுன்ல தான் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுலயும் செல்லிங் பிரஷர் தான் இருக்கு. எஸ்&பி 500ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0.5% டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல எப்படி குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நமக்கு வந்து இப்போ பாசிட்டிவ்ல இருக்கா, நெகட்டிவ்ல இருக்காங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோல நான் ஷேர் பண்றேன். அப்போ வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனையும் நம்மளால இந்த மாதிரி டெக்னிக்கலா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி நம்மளால டிரா பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.